என்னடா ஒருத்தன் நல்லது சொன்னாலும் அவனுக்கு உள்ள வைக்கிறீங்க, நல்லதுக்கே காலருங்க. எஸ், நம்ம பிரியாணி மேன் திரும்ப வந்துட்டாரு. ஆக்சுவலா நம்ம சொசைட்டிலயோ நம்ம ஊர்லயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குது ஆர் ஜஸ்டிஸ் சம்திங், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஜஸ்டிஸ்ன்னு மட்டும்தான் போடுறோமே தவிர அதுக்கான ஜஸ்டிஸ் வந்துச்சா இல்லையான்னு நம்ம பார்க்கறதே கிடையாதுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஹேஷ்டாக், ஜஸ்டிஸ் ஃபார் இது, ஜஸ்டிஸ் ஃபார் அது, ஜஸ்டிஸ் ஃபார் இவங்களுக்காக இதுன்னு நம்ம பரிதாபப்படுறோம் ஆர் நம்மளோட அனுதாபத்தை தெரிவிக்கிறோமே தவிர அதுக்கான ஜஸ்டிஸ் வந்துச்சா அப்படின்றத நம்ம எப்பவும் பார்க்கறதே இல்லைங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம பிரியாணி மேன் வந்து என்னங்க பண்ணாரு, ஆக்சுவலாக ஒரு 2 இன்சிடென்ட் சொல்லலாமா. ஒன்று என்ன, டெய்லர் அக்கா, இன்னொன்று என்ன, செம்மொழி பூங்கா. ஆக்சுவலாக 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டெய்லர் அக்கா வீடியோஸ் நானுமே நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக ஆர் சம் பேஷனாக அதை வந்து எடுத்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராகவே பண்ணுறாங்க. அதில் யாரும் நம்ம மிஸ்டேக்ஸே சொல்லலை. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுங்க, பட் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், மற்றவங்களோட அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணாமல், நீங்கள் என்ன ப்ரொபோஷன் என்ன பேஷனோ அதை மட்டும் பண்ணுங்க. ஸோ நீங்களாவே ஒன்று பண்ணுறதா நினச்சி ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரேம்ஸ் வைக்கிறதோ க்ளோஸ் ஷாட்ஸ் வைக்கிறதோ அது வந்து ப்ரொஃபஷனலாக பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்களோ தெரியல. ஆர் அதர்வைஸ் வந்து பார்க்குற எல்லாரும் ஒவ்வொரு இன்டென்ஷனில் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம பிரியாணி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் போடுங்க, பட் அது எந்த தப்பும் இல்லாமல், ஐ மீன் எந்த ஆர்டிஃபிஷியலாக பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக எதையும் மென்ஷன் பண்ணாமல் அது ஃப்ரேம்ஸ் அப்படி வைக்காமலோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷனாக போடுங்க. ஏன் இப்படி வந்து இன்டென்ஸாகவே போடுறீங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆக்சுவலாக நானுமே அந்த வீடியோ பார்த்துருக்கேன். லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பட் இதே சப்போஸ் வேறு ஏதோ பண்ணியிருந்தாலோ நானோ இல்லை நீங்களோ இல்லை யாரும் பண்ணாலும் ஃபெமினிசம் பற்றி பேசுவாங்க, நீ எதான் பார்ப்பியா தான் தப்பானு. பட் அங்கே ஃப்ரேம்ஸில் என்ன வருதோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் போடுங்க, உங்கள் ப்ரொஃபஷனாக பேஷனாக ஃபாலோ பண்ணுங்க, அது யாரும் தப்பு சொல்ல. பட் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், வியர்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்காம, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து எதையும் போடாதீங்க. 2வது செம்மொழி பூங்கா பிரச்சனையை பற்றி சொல்லணும்னு வச்சிங்களேன். அவர் என்ன சொன்னார், செம்மொழி பூங்கா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபேமிலிஸே நிறைய இன்டர்வியூஸ்லாம் நியூஸ் சேனலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பூங்கானா எதுக்கு, நாமளாக சில் அவுட்டாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு பீஸாக போய்ட்டு உட்காந்து அழகாக ரெஸ்ட் எடுக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி வந்து டைம் ஸ்பெண்ட் விரும்புவாங்க. லைக் ஒரு க்ரீனிஷான நமக்கு ஒரு அமைதியான ஃபீல் கொடுக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரியாணி மாதிரி அங்கே போயிட்டு சம்திங்லாம் எடுத்து கூட காமிச்சாரு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, பட் அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறது ப்ரைவேட்டாக வச்சுங்க, பப்ளிக்காக இருக்கிறத பப்ளிக்காக வச்சுங்க. ஒரு மேனர்ஸோட ஒரு டீசன்ஸோட நடத்துங்க அப்படின்றத தான் வந்து எல்லாருமே சொல்ல வரும். நம்ம பிரியாணி வேலையுமே அதை தான் சொல்லியிருப்பாரு. நியூஸ்லேயே கூட நிறைய பீப்புள்ஸ் நிறைய ஃபேமிலிஸ் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஏன், நானே செம்மொழி பூங்கா போயிருக்கேங்க. அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அது எல்லாமே எனக்குமே தெரியுங்க. ஆக்சுவலாக ஐ விட்னஸே நான் தான். பிரியாணி மேன் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சம்பவம் மாதிரி ஒன்று பண்ணீங்க. ஆனால் நானே சொல்கிறேன், நானும் ஒரு ஐ விட்னஸ் தான், நானே பார்த்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன அப்போ சொல்லுவீங்க, அப்போ என்ன என்னத்துக்கு உள்ள வைப்பீங்களா? அப்படி இல்லை, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி மாற்றுங்க, இப்படி இல்லை இப்படி நடந்துக்குங்க, பிஹேவிங் யுவர் செல்ஃப், அதுதான் அவர் சொல்கிறாரு தவிர வேற ஏதோ ஒரு தப்பாக சொன்ன மாதிரி எனக்கு தெரியலங்க. ஸோ இதில் வி ஸ்டாண்ட் ஆல்வேஸ் வித் பிரியாணி மேன். ஸோ அவர் தோன்றதை அவ்வளோ பை ஹார்ட்டாக தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். லைக் ஒரு மெச்சூராகவும் ஹேண்டில் பண்ணுறான்னு தான் நான் சொல்லுவேன். நான் வீடியோவில் முன்னாடியே சொன்னது மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் சம்திங்னு போடுறத ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லைன்னு பார்க்குறவங்களோட ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறவங்க நமக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்களா ஆர் நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் ஜஸ்டிஸ் கேட்குறாங்கன்ற அளவுக்கு மாறி போச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ சம்பவத்தில் ஜஸ்டிஸ்ன்னு போட்டிருக்குமே தவிர ஒரு நாள் கூட ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லைன்னு திரும்பி பார்த்ததே கிடையாது. அது இப்போ தாண்டி போயிட்டு இப்போ வந்து ஜஸ்டிஸ் சொல்றவங்களே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர உண்மையிலே அங்கே என்ன பிரச்சனை, வாட் வாஸ் த ப்ராப்ளம் தேர்னு யாருமே பார்க்கறதே இல்லைன்னு தான் சொல்லணும். ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தைக்கான ஒரு வேல்யூவே எல்லாம் போயிடுச்சு ஆக்சுவலாக இவங்க மாதிரி ஆளுனால. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் போயிருங்க.